அனைவருக்கும் வணக்கம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸர் ஜாப் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கான லிங்க் நான் வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்து பார்க்கலாம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 9ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் வந்து டைம் கொடுக்குறாங்க. இந்த டேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பே பண்ணிடணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஆன்லைன் டெஸ்ட்க்கான கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் விட போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் தான் இருக்கும் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வெப்சைட்டில் விட போகிறோம். வேறு எந்த வெப்சைட்லையும் நாங்கள் விடுறதில்ல. இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேகன்சி லிஸ்ட் வந்து பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எல்லாமே சேர்த்து 120 வேகன்சி இருக்குது. இதில் பிடபிள்யூ கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேக்லாக் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 31 வேகன்சி இருக்குது. இதில் பிடபிள்யூ கேட்டகரிஸ்க்கும் வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120க்கு மேலே வேகன்சிஸ் இருக்குது. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து கல்வி தகுதி வந்து பார்க்கலாம். வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெடிக்கல், இன்ஜினியரிங், சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் இவங்க முடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 21 வயசுக்கு கீழவும் இருக்கக்கூடாது, 21 வயசுக்கு மேலே இருக்கணும், 30 வயசுக்கு உள்ளே இருக்கணும், 30 வயசு வந்து தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 5 வருஷமும், ஓபிசி கேட்டகரியில் நான் கிரிமினலாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து 3 வருஷமும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ கேட்டகரியில் எந்தெந்த கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ ரிலாக்ஸேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அப்படின்றதையும் வைக்கிறாங்க. ஸோ இந்த 3 டெஸ்ட்டும் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூ வந்து வைப்பாங்க. ஸோ பாருங்கள், இங்கே வந்து பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ அதில் வந்து அதுக்கு வந்து 50 மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இப்படி டோட்டலாக நீங்கள் வாங்குற மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸில் அவங்க வந்து கால்குலேட் பண்ணி அவங்க வந்து ஜாப் செலெக்ஷனுக்கு நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஏரியாவுக்கு வந்து ஜாப் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து ரிசல்ட்டை வந்துட்டு நாங்கள் பேங்க் வெப்சைட்டில் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம், நீங்கள் வந்து அதில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து சேலரி டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி அதாவது 48,480 ரூபாயிலிருந்து 85,920 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் கிரேடுக்கு வந்துட்டு 2 வருஷம் அல்லது அதுக்கு மேலே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபாயும், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு வந்து எந்த அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து கட்ட தேவையில்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவங்க கைட்லைன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அதாவது லெஃப்ட் கைரேகை வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப்காக ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபும் ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஜாப் ப்ரொஃபைலை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே ஜாப் பார்த்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத அது ஒரு பிடிஎஃபாக வந்து கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூமை வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் அதாவது எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் எல்லாமே இருக்கிற மாதிரி அதை வந்து நீங்கள் பிடிஎஃப்ல எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்க்கான உங்களுடைய மார்க் ஷீட் இல்லைனா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி அதுங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பிடிஎஃப் இதில். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான எவ்வளோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு உங்களுடைய ஜாபில் அப்படின்றதையும், இல்லை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லைனா அப்பாயின்மெண்ட் லெட்டர் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஜாப் ஆஃபர் லெட்டர் இந்த 3ல் ஏதாவது நீங்கள் ஒன்று அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 16 வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்லிப்பும் நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணணும் பிடிஎஃப்ல அப்படின்னு சொல்லி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத ஒரு டேபிளாக போட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது, அதனால் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். நீங்கள் வந்து இன்னும் ஃபுல்லாக பார்க்கணுன்னா இந்த பிடிஎஃப்ல வந்து இன்னும் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணணும். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.